இவ்வளவு பேர் செத்துருக்கிறான், இவ்வளவு அழுகியும் கண்ணீரும் இருக்கு, இன்னும் ஈரம் காயல. ஆனா தாவேக்காவோட அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டிருக்கு. ஆயுத பூஜை கொண்டாடிய புகைப்படங்கள் வெளியே வருது. இவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்திருக்கு, இவ்வளவு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அவன் கட்சியினுடைய ரசிகன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான்? விஜய் பேசிய வீடியோல விஜய் போட்டிருந்த சட்டை எங்க கிடைக்குன்னு கேட்கறாங்க. எவ்வளவு பெரிய சைக்கோக்கள் அவர் உருவாக்கி வச்சுக்காரு பாருங்க. விஜயனுடைய சட்டை என்ன விலைன்னு கேட்கறான். ஒருத்தன் 10,000 எடுத்து போடுறான், $89 ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு போடுறான். தளபதிக்கு இந்த சட்டை அழகா இருக்குன்னு போடுறான். அவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின பாட்டை இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அந்த கத்தி படத்தை வர பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட போட்டு அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. குசி படத்துடைய ரீரிலீஸுக்கு அந்த திரைப்படத்துல ஆடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு குளறுபடியான மக்களை உருவாக்கி வச்சிருக்காரு, மனிதநேயமற்றவர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் கேட்கறான், அவர் என்ன அவங்க அப்பா அம்மாவா இறந்து போயிட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பியா இறந்து போயிட்டாங்க, அவர் வீட்டுல ஆயுத பூஜை கொண்டாடாம இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இறந்து அவர் பண்ணா பரவாயில்ல. அப்ப 41 பேர் என் குடும்பம்னு சொன்னது, தாவேக்கால கூட ஒவ்வொருவரும் என் குடும்பம்னு சொன்னது, நான் உங்களுடைய எனக்கு வயசுக்கு மூத்திருந்தா தம்பி, வயசுக்கு பெரியவங்களா இருந்தா நான் வந்து அண்ணன், உங்க வீட்டு என்னை விஜய்மா விஜய் தளபதி அப்படின்னு கூப்பிடுறீங்க, உங்க வீட்டில் கூட எல்லா பிள்ளைகளும் நான் தான் தாய்மாமன்னு சொன்னீங்களே. நீங்கள் தாய்மாமன் சீர் செய்ய வேண்டிய 2 கர்ப்பிணி பெண்கள், நீங்கள் வளகாப்பு செய்ய வேண்டிய 2 கர்ப்பிணி பெண்கள் குழந்தையோடு வயிற்றுல குழந்தையோடு செத்து போனாங்களே. நீங்கள் தாய்மாமனா இருக்க வேண்டிய 9 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்களே. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க? 20 லட்ச ரூபா செக்க தூக்கிட்டு போறீங்க அதானே? இந்த நீதிமன்றத்துடைய கெடுபிடி முடிஞ்ச பிறகு, காவல்துறையின் கெடுபிடி முடிஞ்ச பிறகு, உங்கள் ஆதவர்ஜுனாவுக்கும் உங்களுடைய புஷி ஆனந்துக்கும் உங்களுக்கு நிர்மல்குமாருக்கும் பெயில் வந்த பிறகு, முன்ஜாமீன் கிடைச்ச பிறகு அந்த 20 லட்ச ரூபா செக்க ஆட்டிக்கிட்டு நீங்க போறீங்க. என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? இறந்து போனா 20 லட்சம் அதானே? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ